எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி ஆஃப் கரிஷ்மா பத்தி தான் பார்க்க போறோம். அது எப்படி சில மனிதர்கள பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப புடிக்குது. ரொம்ப இன்ஸ்டன்ட்டான லைக்கபிளான பெர்சனா இருக்காங்க. ரொம்ப நாள் பழகலனா கூட சில நேரத்துல பழகி, சில நாட்கள்ல பேசி வந்து ரொம்ப அழகா ஈர்க்கக்கூடிய மனிதர்களா இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. இந்த டாக்டர எல்லாருக்குமே புடிக்குதேன்னு சொல்லிட்டு சந்திரமுகி மூவில வந்து வடிவேல் சார் ரஜினி சார பார்த்து ஒரு டயலாக் சொல்லுவாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ரஜினி சாருடைய பிரசன்ஸே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ரொம்ப ஹியூமரா இருக்கும். அந்த ஃபேமிலில இருக்க எல்லாருமே வந்து ரஜினி சார் கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த லைக்கபிளான குவாலிட்டி ரஜினி சார் வச்சிருந்ததுனால, சந்திரமுகி படத்துல வந்து ரொம்ப லைக்கபிளான பெர்சனா அந்த ஃபேமிலிக்கே தெரிய ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போ லைக்கபிளா இருக்கிற பெர்சன் எல்லாராலயுமே விரும்பப்படக்கூடிய இந்த மனிதர்கள், இன்ஸ்டன்ட்டா விரும்பப்படக்கூடிய இந்த மனிதர்கள் வந்து, நேச்சுரலாவே இத எப்படி கேரி ஓவர் பண்றாங்க? அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பீப்பிளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரூம்ல வந்து ரொம்ப லவுடரான பீப்பிளா, நான் தான் எல்லாம், எல்லாமே என்ன பாருங்க, என்கிட்ட இவ்வளவு சக்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து சத்தம் போட்டு பேசணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையுமே தாண்டி அவங்க வந்து ரொம்ப அழகா இருக்கணும், ரொம்ப சார்மிங்கா இருக்கணும். இந்த உலகம் முதல்ல வெளிப்புற தோற்றத்த தான் பார்த்து மதிப்பிடும். கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து அந்த அளவு அழகா, கலரா, ஹைட்டா, வெயிட்டா, பிசிக்கா சூப்பரா இல்லன்னா கூட, இந்த மனிதர்கள வந்து எப்படி எல்லாருக்குமே புடிக்குது? எல்லாரையுமே எப்படி இவ்வளவு அழகா ஈர்க்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அங்க தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் சைக்காலஜி ஆஃப் கரிஷ்மா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சைக்காலஜி ஆஃப் கரிஷ்மா வந்து ஆக்ஷன்ல எந்த மனிதர்கிட்ட இருக்கோ, அந்த மனிதரால வந்து சுத்தி இருக்கிற மனிதர்கள வந்து ஈர்க்க முடியும். அவங்கள வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். இந்த சைக்காலஜி தெரிஞ்சாலே போதும். இந்த சைக்காலஜிக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த லைக்கபிளா இருக்கிற இந்த குவாலிட்டி வந்து ஒரு ட்ரெய்ட் கிடையாது. இன்பார்ன் ட்ரெய்ட் கிடையாது. பொறந்ததிலிருந்தே இவரு அழகா இருக்காரு. பொறந்ததிலிருந்தே இவர்கிட்ட இந்த ஸ்கில் இருக்கு. பொறந்ததிலிருந்தே இவங்க இப்படிதான் வாழ்றாங்க. அதனால எல்லாராலும் ஈர்க்கப்படுறாங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து எல்லாராலயுமே உருவாக்கிக்கக்கூடிய ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அந்த லைக்கபிள் பீப்பிள் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, இன்ஸ்டன்ட்டா எல்லார் மனிதர்களுமே வந்து இன்ஸ்பயர் பண்ற ஒரு பீப்பிளா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த ஸ்கில்ல, இந்த சைக்காலஜில நீங்களும் தெரிஞ்சுக்கிறது மூலியமா, நீங்களும் வந்து இன்ஸ்டன்ட்டான லைக்கபிளான பீப்பிளா இருந்து மத்த பீப்பிள அழகா ஈர்க்க முடியும் அப்படின்றத சொல்றேன். அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் விஷயம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தே மேக் ஃபீல் இம்பார்ட்டன்ட் அதர்ஸ். மத்த மனிதர்கள இம்பார்ட்டன்ட்டா ஃபீல் பண்ண வைப்பாங்க. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க லாஸ்ட்டா அதாவது ஒரு 3, 4 வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப புதுசா உங்க வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆன ஒரு மனிதர், யாராவது ஒரு மனிதர் இருக்காங்க. இல்ல ரொம்ப ரீசென்ட்டா பார்த்து பேசி பழகிட்டு இருக்கீங்கன்னா, அந்த மனிதர் நீங்க ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுட்டு, இல்ல உங்க பேர ஞாபகம் வச்சுட்டு, "நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு அந்த விஷயம் சொன்னீங்க கரெக்ட்டா கிளியர் ஆயிடுச்சா? உங்க தம்பிக்கு சீட்டு வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க கிடைச்சதா? உங்க ஃபேமிலில இந்த ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது சரியாயிடுச்சான்னு" சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் நீங்க என்னைக்கோ சொன்ன ஒரு விஷயத்த ஃபாலோ அப் பண்ணி ஒரு விஷயத்த கேட்கும்போது, உங்களுக்கு வேற லெவல்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஃபீலிங் வரும். நம்மள மதிச்சு இம்பார்ட்டன்ட்டா, நமக்கு அன்னைக்கு சொன்ன விஷயத்த இன்னைக்கு ஃபாலோ பண்ணி கேட்கறாங்களேன்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும். அத லைக்கபிள் பீப்பிள் பண்ணுவாங்க. அவங்க நார்மலா பேச மாட்டாங்க. எங்கேஜ்டா இருப்பாங்க. யார்கிட்ட பேசினாலுமே அன்டிவைடட் அட்டென்ஷனோட ஒரு பீப்பிள் பேசுறாங்கன்னா, அவங்க கூட ரொம்ப எங்கேஜ்டா பேசுற இந்த குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா மதிக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து பேசிக் நீட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை மட்டும் கிடையாது. நம்மள யாராவது ஒருத்தர் இம்பார்ட்டன்ட்டா ஃபீல் பண்ணணும். நம்ம வார்த்தைக்கு யாராவது ஒருத்தர் மதிப்பு குடுக்கணும். நம்ம அக்னாலெட்ஜ் பண்ணப்படணும்னு சொல்லப்படுற ஆசை எனக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த உலகத்துல இருந்துட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம சொல்ற ஒரு விஷயத்த யாராவது கேட்டு நம்மள ஃபாலோ அப் கொஸ்டின் கேட்கறாங்க. நம்மள ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள இம்பார்ட்டன்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த குவாலிட்டி தான் வந்து அந்த மனிதர்கிட்ட நம்மள ரொம்ப லைக் பண்ண வைக்கும். அந்த மனிதர் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் கேட்கறாங்க. நம்மள எங்கேஜ்டா வச்சிருக்காங்க. நம்மள இம்பார்ட்டன்ட்டா பார்க்கறாங்கன்னு சொல்ற இந்த குவாலிட்டிய நேச்சராவே வந்து லைக்கபிள் பீப்பிள் அவங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்ததுனால, மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறதுனால, சுத்தி இருக்கிற பீப்பிள் வந்து இவங்க கிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது தான் உண்மையான விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது குவாலிட்டி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, தே ரேடியேட் வார்ம்த் நாட் ஒன்லி கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸா இருக்கலாம், கரிஸ்மேட்டிக்கா இருக்கலாம். இந்த வார்த்தையில சில பேர் தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. ஓகே கான்ஃபிடன்ஸா நான் இருக்கேன், கரிஸ்மேட்டிக்கா இருக்கேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டாமினேட் பண்ணணும். நான் நான் யாரோ ஒரு பெர்சன் உள்ள வராங்கன்னா, நான் அந்த பெர்சன் எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு பெர்சன், நெறைய சக்சஸ்ஃபுல் வாங்குன ஒரு பெர்சன், அடுத்த மனிதர்கள விட நான் பெரிய ஆளுன்னு காமிச்சேன்னா, டாமினேட் பண்ற ஒரு குவாலிட்டி வரும். அதுதான் கரிஸ்மேட்டிக் நெனைப்பாங்க. அது மிகப்பெரிய ஒரு பொய். உண்மையான டாமினேட் பண்ற பெர்சன்ஸால கரிஸ்மேட்டிக் பெர்சன்ஸா மாற முடியாது. ஏன் லீடரா கூட மாற முடியாது. நல்ல லீடர்கள் மக்கள் மனசுல இன்னைய வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மனிதர்களோட மனசுல இடம் புடிச்சது. அந்த மனசுல இடம் பிடிக்கிற அந்த குவாலிட்டி தான் கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சுத்தி இருக்கிற பீப்பிள சேஃபா, கம்ஃபர்டபுளா, செக்யூர்டா, பிலாங்கிங்கா நீங்க நம்பாள் ஒருத்தர் உங்ககிட்ட பேசும்போது நீங்க நம்பாள் அப்படின்ற மாரியான ஒரு அரவணைப்போட பேசும்போது மட்டும் தான் ஒரு கரிஸ்மேட்டிக் குவாலிட்டி மக்கள் கிட்ட வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லப்படுதான் உண்மையான விஷயம்.
டாமினன்ஸ் பண்ணி, ஓவர் பவர காமிச்சு நாங்க பெரிய ஆளுன்னு காட்டுற மனிதர்கள்னால மக்கள் மனசுல இடம் பிடிக்கவும் முடியாது. லீடர்ஸாவும் மாற முடியாதுன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். இந்த குவாலிட்டிய இன்ஸ்டன்ட்டா லைக்கபிள் பண்ற பீப்பிள் வச்சுட்டு இருப்பாங்க. எப்பவுமே அவங்க மத்தவங்கள பார்க்கும்போது, அவங்க பேசுற மனிதர்கள வந்து சேஃபா அவங்களோட ஃபீல் அட் ஹோம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அரவணைச்சு பேசுவாங்க. ரொம்ப ரிலாக்ஸா பேசுவாங்க. அவங்க பாடி ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ஐ கான்டாக்ட் நல்லா இருக்கும். பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கும். இது மூலியமாவும் லைக்கபிள் பீப்பிள் வந்து சுத்தி இருக்க பீப்பிள ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் பண்றாங்க. நீங்க ஒரு லைக்கபிள் பீப்பிளா இருக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா, இப்பவே உங்க ஷோல்டர லூஸ் பண்ணுங்க. கைகள கட்டாதீங்க. கைகள ஃப்ரீயா விடுங்க. ஐ கான்டாக்ட் வச்சு சுத்தி இருக்க பீப்பிள் கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரீயா பேசுங்க. இத உங்களோட நேச்சராவே மாத்துங்க. நடிக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் உங்ககிட்ட வந்து ஈர்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது குவாலிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, தே மேக் அதர்ஸ் லாஃப் அப்படின்ற மாரி சொல்லலாம். சிரிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா ஒரு லைக்கபிளான பெர்சனா நீங்க மாறணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிரிப்பு தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். உங்களால சிரிக்க வைக்க முடியுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு லைக்கபிளான பெர்சனா நீங்க ஈஸியா மாறிடுவீங்க. ஏன்னா வந்து லாஃபிங் சிரிப்பு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் வந்து ஒரு டென்ஷனான என்வைரன்மென்ட்ட வந்து கூல் ஆக்கி விட்டுடும். ஒருத்தரோட டேவையே வந்து அழகா மாத்தி விட்டுடும். பிபி யாருக்காவது இருந்ததுன்னா அந்த பிபியும் குறைச்சு விட்டுரும். ஸோ அந்த அளவு வந்து நகைச்சுவை உணர்வு வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நகைச்சுவை உணர்வு அப்படின்னு சொல்லப்படுற உணர்வு இல்லன்னா, நான் என்றைக்கோ இறந்து போயிருப்பேன்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியடிகளே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அப்போ லைக்கபிளா இருக்கிற பீப்பிள் வந்து சிரிக்க வைப்பாங்க. அப்ப என்னப்பா நாங்க லைக்கபிளான பீப்பிளா மாறணும் அப்டின்னா, நெறைய ஸ்டாண்ட் அப் காமெடிஸ மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். ஒரு என்டர்டெய்னரா இருக்கணும். சுத்தி இருக்கிற பீப்பிள சிரிக்க வச்சுட்டே இருக்கணும்னா, நான் அப்டி சொல்ல வரல. லைக்கபிளா இருக்கிற பீப்பிளுக்கு வந்து எந்த மாரி நடந்துக்கணும்? டெய்லி ஆக்டிவிட்டில எப்படி ஃபன்ன கொண்டு வரணும்? நகைச்சுவை உணர்வ எப்படி எடுத்துட்டு வரணும்? அத வந்து பிளான் பண்ணி பண்ண மாட்டாங்க. அது வந்து அப்படியே கிரியேட்டிவா ஆட்டோமேட்டிக்கா அது நடக்க ஆரம்பிக்கும். அவங்க அவங்களே தாழ்த்திக்கிட்டு மத்தவங்கள சிரிக்க வைக்க மாட்டாங்க. மத்தவங்கள ஹர்ட் பண்ணி அதிலயுமே சிரிக்க வைக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த விஷயத்த எப்படி பேசினா எப்படி வந்து ஃபன் கிரியேட் ஆகும்னு சொல்லப்படுற அந்த தெளிவான நாலேட்ஜ் இருக்கிறதுனால, சுத்தி இருக்கிற பீப்பிள் கிட்ட லாஃபிங் நகைச்சுவை உணர்வுன்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து கொண்டு போயி, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல எனர்ஜி மூலியமா கனெக்ட் ஆயி, ஆட்டோமேட்டிக்கா சுத்தி இருக்கிற பீப்பிள வந்து ஈர்ப்பாங்கன்னு சொல்லப்படுற விஷயம் தான் முக்கியமான விஷயம். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, லைக்கபிள் பீப்பிள் நோ ஹவ் டூ டெல் அ டேம் குட் ஸ்டோரி அப்படின்ற மாரி சொல்லலாம். சில பேர் பேச ஆரம்பிக்கும்போது காதுல நம்மளுக்கு ரத்தம் வர ஆரம்பிக்கும். சில பேர் பேச ஆரம்பிக்கும்போது, இவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, நம்ம வேற ஏதோ யோசனைக்கு போயிரலாம். வீட்ல இன்னைக்கு அம்மா என்ன ப்ரொவிஷன் வாங்கிட்டு வர சொன்னாங்க? நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு என்ன அடுத்து பிளான் இருக்கு? நெக்ஸ்ட் வீக் நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் எங்க கூட்டு போலாம்ன்னு சொல்லப்படுற, அந்த தாட்ல போக ஆரம்பிச்சுருவோம். ஆனா சில பேர் பேசினா மட்டும் தான் நம்ம முக்கியமான வேலைகள் செஞ்சிருந்தாலும், அத விட்டுட்டு அத கவனிக்க ஆரம்பிப்போம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுடைய பேச்சு திறமை அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில் அப்படின்ற மாரி சொல்லலாம். நரேட்டிவ் ஒரு விஷயத்த நரேட் பண்ற விதம்னு சொல்லலாம். இது ரொம்ப அழகா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நெறைய பேரால ரொம்ப லைக் பண்ற மனிதர்களா இருப்பாங்க. நேத்து நடந்த ஒரு சாதாரணமான ஒரு இன்சிடென்ட். எப்படி நான் போய் பஸ்ஸ புடிச்சு ஆஃபீஸுக்கு போனேன்னு சொல்லப்படுற விஷயத்த கூட, ஒரு பிளாக் பஸ்டர் மூவியோட கதைய சொல்ற மாரி ரொம்ப சூப்பரா சொல்லி மத்த பீப்பிள இன்ட்ரஸ்ட் ஆக்க முடியும் அந்த பீப்பிள்னால. அந்த ஒரு குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்கும். இந்த ஒரு விஷயம் மக்கள் எப்படி ஈர்க்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம எல்லாருக்குமே கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நல்ல கதைகள நம்ம ரொம்ப ரசிச்சு கேட்போம். நம்ம அதுல ஆழ்ந்து கேட்க ஆரம்பிச்சுருவோம். இந்த குவாலிட்டி அந்த லைக்கபிள் பீப்பிள்ட்ட இருக்கிறதுனால, ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்கன்னா, நம்ம கண்ணு மூடி அப்படியே பிக்சரைசேஷன் பண்ற மாரி இருக்கும். படம் வரைஞ்சு காட்டுற மாரி இருக்கும். அந்த அளவு ஒரு சாதாரண விஷயத்த கூட சூப்பரான ஒரு கன்டென்ட்டா அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா, சுத்தி இருக்கிற பீப்பிள் எல்லாருமே அவங்கள கவனிக்கிற ரேஞ்சுக்கு அவங்களுடைய ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில் இருக்கிறதுனால, இந்த மாரி மனிதர்கள் இன்ஸ்டன்ட்டான லைக்கபிளான மனிதர்களா இருக்காங்க. நீங்களும் அந்த மாரி மனிதரா மாறணும்னா, உங்களுடைய கதைகளா இருக்கலாம், சாதாரண விஷயங்களா இருக்கலாம். இன்ட்ரஸ்டிங்கா சொல்ல கத்துக்கோங்க. மத்த பீப்பிள் ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 5வது குவாலிட்டி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, தே ஷோ த ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை வந்து த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் வேர்ட் இன் திஸ் சினாரியோ ஐ மீன் இன் திஸ் ஜெனரேஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். ரொம்ப கைண்டாலாம் இருக்காதப்பா. இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம். உன்னை ஏமாத்திரும். ரொம்ப ஜாக்கிரதையா இரு. யாருக்கு கைண்டா இருக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் இரு. கைண்டா இல்லாதவங்க கிட்ட கைண்டா இருக்காத. எங்க எம்ஜிஆரா இருக்கணுமோ அங்க எம்ஜிஆரா இரு. எங்க நம்பியாரா இருக்கணுமோ அங்க நம்பியாருன்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லும். ஆனா கைண்ட்னஸ்ன்னு சொல்லப்படுற வார்த்தைக்கான மீனிங் என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்கும்? ஸ்ட்ரெயிட்டா போங்க ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு ஒரு 10, 15 குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஒரு முதியோர் இல்லத்துல போய் உங்களால முடிஞ்ச பணத்த குடுங்க. உங்களோட பர்த்டே வந்து மாற்றுத்திறனாளிகள் இல்லத்துல போய் கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு, இத தான் கைண்ட்னஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்கும். ஓகே இது எல்லாமே கைண்ட்னஸ் தான். ஆனா உண்மையான கைண்ட்னஸ்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவுமே செய்ய வேணாம். உங்கள சுத்தி, உங்க கூட வேலை செய்ற, உங்க கூட உங்க வீட்ல இருக்கிற மனிதர்கள் கிட்ட, நீங்க இருக்கீங்க. யூ ஆர் தேர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயத்த காமிச்சுக்கிட்டா போதும். இது ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா வந்து காலையில நம்மளுக்காக நெறைய குக் பண்ணிட்டே இருப்பாங்க.
நம்மளும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், லஞ்ச் கட்டிட்டு போவோம். ஆனா அவங்க வந்து நின்னுட்டே இருப்பாங்க. அந்த அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆகுற டைம்லேருந்து இந்த குக்கிங் முடியிற வரைக்கும், அ பாத்திரம் தொலக்குறது, சாப்பாடு செய்றதுன்னு சொல்லிட்டு ஒரு குறைஞ்சது 1 1/2, 2 மணி நேரம், ஏன் மேக்ஸிமம் 3 மணி நேரம் கூட மேல கூட ஆகும். நின்னுட்டே இருப்பாங்க. நம்மனால 3 மணி நேரம்லாம் ஒரே இடத்துல நின்னு அந்த மாரி சமைக்கலாம் முடியாது. எந்த விஷயத்தையும் முதல்ல நிக்கவே முடியாது நம்மளால நெறைய பேர்னால. அப்படி நின்னு கஷ்டப்பட்டு வொர்க் பண்ற அம்மா கிட்ட போயிட்டு, "அம்மா நீ சாப்பிட்டியா? உனக்கு ஏதாவது வேணுமா? நான் ஈவினிங் வரும்போது வாங்கிட்டு வரட்டான்னு" சொல்லிட்டு, இந்த 2 வார்த்தை மட்டும் கேளுங்க. முடிஞ்சுச்சு கத. இத தான் நான் கைண்ட்னஸ்ன்னு சொல்றேன். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் குடுத்தாம, நம்மள யாரோ ஒருத்தர் நோட் பண்றாங்க. நம்மள யாராவது கேர் பண்றாங்க. நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லப்படுற அந்த கேரிங்க நீங்க காமிச்சாலே போதும். அதுதான் கைண்ட்னஸ்ன்னு சொல்ல வரேன். லைக்கபிளா இருக்கிற பீப்பிள் வந்து இந்த விஷயத்த தான் பண்ணுவாங்க. அவங்கள சுத்தி இருக்கிற மனிதர்கள் கிட்ட வந்து பணத்தையோ, பேரையோ, புகழையோ ஏதோ ஒரு விஷயம் குடுக்கணும் அப்படின்ற மாரி எண்ணம் இருக்காது. நான் இருக்கேன், உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன்னு சொல்லப்படுற காமிச்சுக்கிற அந்த குணம், நேச்சுரலா, ஜென்யூனா காமிக்கிற குணம் வந்து இந்த மாரி மனிதர்கள்ட்ட இருக்கிறதுனால, சுத்தி இருக்கிற பீப்பிள் வந்து இவங்ககிட்ட அதிகமா ஈர்க்கப்படுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, தீஸ் பீப்பிள்ஸ் ஆர் மோஸ்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ட் பீப்பிள் அப்படின்ற மாரி சொல்லலாம். எமோஷனல் இன்டெலிஜென்ட்னா என்னப்பா? எனக்கு உள்ள வந்து பயங்கரமா வலி இருக்கு. ஆனா வெளியில நான் சிரிச்சுட்டு இருக்கேன். இல்ல உள்ள பயங்கர கோவம் இருக்கு. வெளியில வந்து காமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா, இது மட்டும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஒரு இடத்தோட எனர்ஜிய ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்ச பெர்சன் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ட்டான பெர்சன். "ஏப்பா அது போய் சாவு வீடு. அங்க போய் சிரிச்சுட்டு இருக்க. கல்யாண வீடு இங்க போய் அழுதுட்டு இருக்கன்னு" சொல்லுவாங்க. அப்போ எந்த இடத்துல எந்த எனர்ஜி இருக்கோ, அதுக்கேத்த மாரி உங்க எனர்ஜிய மாத்த தெரிஞ்சதுன்னா, நீங்க லைக்கபிளான பெர்சனா மாறலாம். ஏன்னா லைக்கபிளான பெர்சன்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ண மாட்டாங்க. ஒரு அப்சர்வேஷன் இருக்கும். ஒரு ரூம்குள்ள போறாங்கன்னா, அந்த ரூம்ல வந்து சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, மத்த மனுஷங்களோட தாட் எப்படி இருக்குன்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயத்த அவங்களால ஸ்மெல் பண்ண முடியும். அதுக்கேத்த மாரி தான் அங்க வந்து எந்தூசியாஸ்டிக்கா பேசலாமா, இல்ல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பொறுமையா பேசலாமான்னு சொல்லப்படுற, இந்த தெளிவு மிக்க மனிதர்களா லைக்கபிள் பீப்பிள் இருக்கிறதுனால, எந்த இடத்துல அவங்க எனர்ஜி எப்படி மேட்ச் பண்ணணும், எப்படி குறைச்சுக்கணும், ஏத்திக்கணும்னு சொல்லப்படுற இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியறதுனால, ஆட்டோமேட்டிக்கா ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பெர்சனா மட்டும் இருக்கிறதோட மட்டும் இல்லாம, அடுத்த பீப்பிளுடைய எனர்ஜியும், எமோஷன்ஸையும் புரிஞ்சுகிட்டு ஆக்ட் பண்ற பீப்பிளா இருக்கிறதுனால, இவங்க அதிக மனிதர்களால ஈர்க்கப்படுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வாட்டி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு லைக்கபிளான பெர்சனா எல்லாராலயுமே விரும்பப்படக்கூடிய ஒரு பெர்சனா நீங்க இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா மத்த மனிதர்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்த உங்களுக்கு செஞ்சு குடுப்பாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. உங்கனால இந்த உலகத்துல அச்சீவ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எல்லாருக்குமே உங்கள புடிக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுக்குள்ள ஒரு பீஸும், காமும் இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த லைக்கபிளான பெர்சனா எப்படி மாறுறது அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இது பெரிய ராக்கெட் சயன்ஸ் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்க உங்கள பத்தி தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, எல்லாருக்குமே உங்கள பிடிக்கும். எல்லாருமே உங்களோட நண்பர்களா மாறுவாங்க. அப்படி நீங்க உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயம்னா, உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய எமோஷன்ஸ் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுகிட்டு, அதுக்கு ஏத்த மாரி நடந்துக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு லைக்கபிளான பெர்சனா முதல்ல நீங்க உங்கள லைக்கபிளான பெர்சனா பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா மத்த எல்லாருமே உங்கள லைக்கபிளான பெர்சனா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, "தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான். உலகை அறிந்தவன் கோவப்பட மாட்டான்னு" சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.